என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று நீ பெற்ற பிள்ளைக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். என் குழந்தையே, நீ பெற்ற பிள்ளையினுடைய விவகாரம் நாளை உனக்கு தூரத்து சொந்தக்காரரான இவரை நீ காணச் செல்ல வேண்டும். நிச்சயமாக மிகவும் தூரத்தில் இருக்கக்கூடிய இவரை மட்டும் நாளை நீ சந்தித்து விட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நாளைய தினம் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வையும் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் நடத்தி கொடுக்கும். என்னவென்று நீ யோசித்து முடிக்கும் முன்னமே உன் தாயானவள் எதையும் உனக்கு நடத்துபவள் என்பது நீ அறிந்த உண்மைதானே. நீ என்னிடம் கேட்டு நிற்க வேண்டும் என்ற அவசியம் எல்லாமும் கிடையாது. எது சரி எது தவறு என்று நான் உனக்கு சொல்வேன். ஒருபோதும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன். எந்த நாளிலும் உன்னை நான் தொலைக்க விட மாட்டேன். உன்னை தேடி வரும் பல விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி இந்த வராகி உன்னோடு இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடத்தப்படுவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வத்தினுடைய அன்பினால் உனக்கு என்ன கிடைக்கிறது ஏது கிடைக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரமும் உன்னோடு நான் உன்னை தொடரும் இந்த காலமும் இனி உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாமும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் முன்னெச்சரிக்கையாக நடந்தே தீரும். முன்னின்று இந்த வாழ்க்கையின் யதார்த்தங்களை என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக சொல்லிக் கொடுக்கும். நாளை தூரமாக இருக்கக்கூடிய இவரை நாம் சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறோமானால் நிச்சயமாக காரணமில்லாமல் நான் எதையும் சொல்ல மாட்டேன். உன்னை சுற்றி வரும் விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ பல உண்மைகளோடு ஒப்பிட்டு பார். அம்மாதான் உன்னிடம் சொல்லி இருக்கிறேன், யாரிடமும் எப்பொழுதும் எந்த உதவிக்காகவும் போய் கேட்கக்கூடாது, யாரிடமும் எப்பொழுதும் கையேந்தி நிற்கக்கூடாது என்று. அப்படி சொல்கின்ற இந்த தாயே இன்று உனக்கு முன்னால் இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதனை நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இதுவரையிலும் உன்னை யாரிடமும் கையேந்த விடக்கூடாது என்று நினைத்தவளே, நாளைய தினம் இவரை சந்திக்க வேண்டும். தூரத்தில் இருக்கும் இந்த உறவை நிச்சயமாக நீ சென்று சந்திக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால் குறிப்பாக மாலை நேரம் இவரை உன்னால் தொடர்பு கொள்ள முடியும். அதனால் நான் சொல்கின்ற இந்த நேரத்தில் அவரை நிச்சயமாக நீ காணச் சென்றுவிடு. உனக்கு பல நல்ல விஷயங்களும் இவர்களால் நடத்தப்பட இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு தான் எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து வருவது போல இனி உனக்கு நடக்கும் பல விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை எப்பொழுதும் என் பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, உன் தாயானவளினுடைய அன்பு எப்பொழுதும் உன்னை ஏமாற்றுவதற்குரிய அன்பு கிடையாது. உன் தாயின் அன்பு எப்பொழுதும் உனக்கு நல்லதை கொடுக்கும் அன்பு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் உனக்காக வருகின்ற இந்த தெய்வத்தை நீ விட்டுவிடக்கூடாது. எந்த நேரத்திலும் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயின் அன்பை நீ சந்தேகிக்க கூடாது. உனக்கே என்று நான் வருவது இனி எந்த நாளிலும் நீ நினைத்ததை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுப்பது என்று எப்பொழுதும் உன்னோடு தான் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளில் எல்லாமும் உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் தாண்டி இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உடனிருந்து நான் உனக்கு சொல்லும் இது போன்ற காரியங்கள் இனி நீ புரிந்து கொள்ளும்படி உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை தரும், பல திருப்பங்களை தரும், எல்லையில்லாத விஷயங்களை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, என்ன நடக்கிறது
ஏது நடக்கிறது என்று எல்லாமும் நீ யோசித்து யோசித்து வருத்தம் கொண்டது போதும். நீ கலங்கி நின்றது போதும். இனியாவது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எத்தனையோ விஷயங்கள் உனக்கு நடந்த பொழுதெல்லாமும் என் பிள்ளை, நீ கலங்கி நின்றது உனக்கு மறந்து விட்டதா? நீ கண்கலங்கி நின்றது உனக்கு மறந்து விட்டதா? இந்த உறவுகளை எல்லாம் கண்டு என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உனக்கு மறந்து விட்டதா? இனி நடக்கும் என்று நாம் யோசிக்கும் விஷயங்களோடு இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை முழுமையிலும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, நான் உன்னோடு நிற்பதில் இனி உனக்கே என்று என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கே என்று நான் சொல்லும் விஷயங்களை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் மாற்றம் என்னவென்று நீ உணரும் இந்த காலம் உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, காரணமில்லாமல் எதையாவது யோசித்து இனிமேலும் நீ வருத்தம் கொள்ளாதே. உனக்கே என்று உன் தாய் உன்னிடத்தில் ஒன்றை சொல்லும் பொழுது அதை அந்த நேரம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரம் அதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பார்த்திடாத அளவிற்கு கஷ்டங்களும் கண்ணீரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. நீ பெற்ற பிள்ளையினுடைய விஷயம் மட்டும்தான் உன்னை அதிகமாக பாதித்து கொண்டிருக்கிறது. வேறு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளை மனம் உடைந்து போவதில்லை. வேறு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளை கலங்கி விடுவதும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது உன்னோடு தான் நான் எப்பொழுதும் இருக்கும் இந்த நேரம். இனி என் பிள்ளை எதையுமே கைவிடாமல் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். எதையும் விட்டுவிடாமல் இந்த வாழ்க்கையில் நீ மன நிம்மதியை உணர்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நாளும் இந்த தெய்வம் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். 1000 பிரச்சனைகளும் 1000 கஷ்டங்களும் 1000 சோதனைகளும் உனக்கு வந்திருந்தாலும் இவை எல்லாவற்றையும் நீ உணர்ந்து கொண்டாலே போதும். நமக்கென இந்த வாழ்க்கையில் உறுதுணையாக இருக்கக்கூடிய சில உறவுகளை நாம் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் இருக்க வேண்டும். தூரமாக இருந்தாலும் ஒரு சிலர் நமக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக உண்மையான அன்பை நமக்கு கொடுப்பதற்காக காத்திருப்பார்கள். ஆனால் அவர்களின் அன்பை புரிந்து கொள்ள முடியாமல் நாம் நின்று கொண்டிருப்போம். அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியாமல் நாம் அவர்கள் யார் என்று கூட சில சமயங்களில் மறந்து போயிருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட நிலைகளில் நமக்கு கை கொடுக்கும் இது போன்ற உறவுகளை நமக்கு நினைவில் படுத்தத்தானே உன் தாய் வந்திருக்கிறேன். நீ மறந்ததை, நீ மறக்க நினைத்ததை உனக்கு நினைவுபடுத்தத்தான் நான் வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களையும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல தாயினுடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பு கொடுத்து நீ இருந்து விட்டால் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக புரிந்துவிடும். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களும் இனி முழுக்க முழுக்க என்னவென்று உனக்கு முழுமையாக உணர்ந்து விடும் என்பதனையும் நீ மறக்காதே. என்ன தேவை என்றும் ஏது தேவை என்றும் என் பிள்ளை நீ கலங்காமல் இரு. உன்னிடத்தில் நின்று நான் உனக்கு சொல்லும் இது போன்ற விஷயங்களை நீ எப்பொழுதும் கவனத்தில் கொள். வராகி சொல்ல நினைப்பது, இந்த வாழ்க்கையில் இனி வரும் காலங்களில் ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்காக வருகின்ற ஒவ்வொருவரினுடைய நம்பிக்கையும் நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் எந்த வகையிலும் உனக்கு கிடைக்கும் சந்தோஷமான ஒரு விஷயத்தை நீ கேட்காமல் சென்று விடுவதும் பெறாமல் சென்று விடுவதும் உனக்குத்தான் சோதனைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நேரமும் சூழ்நிலையும்
உனக்கு சாதகமான ஒன்றை நடத்த காத்திருக்கும் இந்த வேளையில் என் பிள்ளை, நீ எதையும் விட்டுவிடக்கூடாது. இந்த வராகியானவள் உன் பிள்ளைக்கான ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்தும் ஒருவரை சந்திக்கச் சொல்கிறேன். நான் வேறு எதையும் உன்னிடத்தில் வற்புறுத்தவும் இல்லை, வேறு எதையும் செய்ய சொல்லி நான் உன்னை கட்டாயப்படுத்தவும் இல்லை. எது நடந்தாலும் அதில் உனக்கு சரியான விஷயங்கள் உனக்கு நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தூரத்தில் இருக்கும் ஒருவரை சந்திக்கச் சொல்லி நான் உன்னிடம் கேட்கிறேன் என்றால் இவரிடத்தில் இருந்து உனக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை நிச்சயமாக நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உன் முன்னிலையில் நின்று உனக்கு எதையும் சொல்வேன் என்பதனை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வது உண்மை என்றால் இனி நடப்பதை என்றும் என்றென்றும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். அம்மாவினுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய ஆழத்தை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். நம் தாய் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதில் இருக்கும் உண்மைகளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. உடன் இருப்பதை எல்லாமும் நாம் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் சரியாக தெரிந்து கொள்ளும் இந்த வேளையில் இனி எல்லாமும் உனக்கு தெளிவாக நடக்கும், எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும். எந்த நேரத்திலும் எந்த விஷயங்களும் உன்னோடு இருந்து உன்னை தேற்றும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த நாளும் எந்த நாளும் உன் தாய் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அம்மாவின் அன்பு உனக்காக வருவதை நீ எப்பொழுதும் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லும் சொல்லில் உனக்கு நடப்பது என்னவென்று நீ ஏற்றுக்கொண்டும், சொல்லும் சொல்லில் உனக்கென நான் கொடுப்பது என்னவென்று நீ புரிந்து கொண்டும் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற சில நம்பிக்கைக்குரிய விஷயங்களை நடத்திவிட தொடங்கு. யாரிடமும் சென்று யாருக்காகவும் உதவி கேட்காத என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த ஒரு உதவி மிகப்பெரிய நம்பிக்கையாக மாறப்போகிறது. தாய் சொன்னால் அது நல்லதற்குத்தான் என்பதனை என் பிள்ளையை நீ ஒத்துக்கொள்ளப் போகிறாய். உன்னோடு நான் சொல்லும் விஷயங்களோடு இந்த வாழ்க்கையையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளப் போகிறாய். உடன் இருக்கும் இந்த நேரத்தில் இனி உன்னை எப்பொழுதும் நான் நம்பிக்கையோடு வழிநடத்தி தருவதையும் நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். எந்த ஒரு சூழ்நிலையையும் மாற்றும் வலிமை இந்த தெய்வத்திற்கு உண்டு என்பது போல எந்த நிலையிலும் உனக்கு கை கொடுக்க நான் வருவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உன்னை மீட்டெடுக்க நான் வருவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை எதிர்பாராத பல விஷயங்களை கடந்து நீ நன்மையோடு வாழ வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்ட பிறகு இனி எல்லாமுமே உனக்கு நன்மையை தருவதையும் நல்லதொரு புரிதலை தருவதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நாம் கடந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்று கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களில் இருக்கும் உண்மைகளையும் நாம் எப்பொழுதும் சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காமல் நீ உன்னுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறாய் எனும் பொழுது இப்பொழுது நடக்கவிருக்கின்ற சில விஷயங்களை நீ கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் ஒரு சிலரது உதவி நமக்கு தேவைப்படாமல் போகலாம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்திற்கு அது தேவைப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு அது தேவைப்படுகிறது. நம்முடைய மனதில் இருக்கும் எல்லா குணநலன்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு, எல்லா கோபதாபங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நிச்சயமாக நம் பிள்ளைகளுக்காக இவர்களிடத்தில் நின்று நீ உதவி கேட்டு அந்த உதவியை பெற்றுவிட நிச்சயமாக எந்த வகையிலும் தயக்கம் காட்டக்கூடாது. உன்னோடு இருப்பதில் இனி உனக்கு நான் சொல்வது என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக உனக்கு புரியும். எந்த நாளும் என் பிள்ளைக்கான விஷயங்களை சரியாக அது தெளிவாக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நம்பிக்கை ஒன்றுதான் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய மிகப்பெரிய ஆயுதம். அந்த நம்பிக்கையை நான் இவரிடத்தில் வை என்று அடித்து சொல்கின்றேன். இவரிடத்தில் எதையும்
நீ மனநிறைவோடு கேள் என்று நான் சொல்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ கேட்கின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு நடக்கும் அத்தனையையும் நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து உணர வேண்டும். இத்தனை நாளும் உன் தாயினுடைய அன்பு மரபணைப்பும் உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலமும் நேரமும் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே சொல்லித்தரும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். நல்ல மாற்றங்கள் வரும்போதும் நல்ல திருப்பங்கள் வரும்போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் உன்னை தொடரும் பொழுதும் நீ ஒவ்வொன்றையும் கட்டாயமாக புரிந்து கொள்வாய் அல்லவா? ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ நிலையாக உணர்ந்து கொள்வாய் அல்லவா? உடனிருப்பவர்களை எல்லாமும் என் பிள்ளை நீ யார் என்று புரிந்து கொண்டதனாலோ என்னவோ இப்பொழுது யார் மீதும் உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. யாரையும் நம்பக்கூடாது, யாரிடத்திலும் எதையும் கேட்டு நிற்கக்கூடாது என்று என் பிள்ளை நீ சொல்ல தொடங்கிவிட்டாய். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் உனக்கான தீர்வு ஒன்று சரியாக இருக்கிறது. நீ பட்ட ஒவ்வொரு வேதனைகளுக்கு பின்னாலும் உனக்கான தெளிவு ஒன்று நிச்சயமாக இருக்கிறது என்பதனை நீ மறக்காது. எந்த நேரத்திலும் எந்த தருணத்திலும் உன் தாய் சொல்லும் வார்த்தைகளை மட்டும் என் பிள்ளை ஏற்றுக்கொண்டு நீ மன நிறைவோடும் மன நிம்மதியோடும் எப்பொழுதும் வாழத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதிர்பார்த்திடாத பல விஷயங்களை நான் உனக்கு கொண்டு வந்து தருவது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்களை நான் எப்பொழுதுமே உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நேரத்திலும் உன்னுடைய ஒவ்வொரு நிலைகளையும் நான் என்னவென்று புரிய வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். எது நடந்தாலும் உன்னோடு நின்று நான் உனக்கு எல்லாவற்றையும் உணர்த்துவதை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். உன்னோடு நின்று நான் எதையும் சொல்லிக் கொடுப்பதை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த நேரத்திலேயே நீ கற்றுக்கொண்டு உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை மறக்காதே. வராகி உனக்கு தரும் நிலையில் நீ எல்லாமும் சரியென தெரிந்து கொள்வதை புரிந்து கொண்டால் போதும். தேவையில்லாமல் எதுவும் உனக்கு நடப்பதில்லை, காரணமில்லாமல் எதுவும் வருவதில்லை. இனி உன்னோடு நின்று உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களில் நீ சரியானதை நிறைவாக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். சரியென்று உனக்கு தோன்றுகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிம்மதியோடு பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும் இந்த நாள் முதல், இந்த தெய்வம் உன்னை தொடர்ந்து வரும் இந்த நாள் முதல் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நீ சரி செய்து விட வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நீ மீட்டெடுக்க வர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதொரு திருப்பத்தில் நாம் என்னவெல்லாமும் யோசிக்கிறோமோ, நல்லதொரு நிலையில் இந்த வாழ்க்கையில் நாம் எதையெல்லாமும் அனுபவிக்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைதான் நாளைய விடியல், பொன்னான புதன்கிழமையினுடைய விடியல், சந்திர தரிசனத்தினுடைய விடியல். அது மட்டுமா, நாளைய தினம் கல்விக்கான ஒரு நாளாக கொண்டாடப்படுகின்ற ஒரு நாள். அப்படிப்பட்ட இந்த நாளில் புதன் பகவானுக்குரிய அந்த நேரத்தில் வரும்போது புதன் பகவானை மட்டும் வழிபடுவதோடு அல்லாமல் நாளைய சந்திர தரிசனத்தில் நாளை மாலை நேரத்தில் நீ சந்திர பகவானை 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தை நீ கண்டுவிட்டால் போதும். கல்வி வளர்ச்சி மட்டுமல்ல, புத்தி கூர்மையும் உன் வீட்டில் நல்லதும் நடக்கும். என் குழந்தையே, இன்று இந்த பதிவினை இத்தனை நேரம் நீ கேட்டது உண்மை என்றால் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்று எனக்கு பதிவிட்டு செல். அம்மாவினுடைய மகிழ்ச்சி என் பிள்ளைக்கு நான் சொன்ன விஷயம் புரிந்துவிட்டது என்பதுதான். நாளைய தினம் நிச்சயமாக சந்திர பகவான் தூரமாக இருக்கின்ற ஒரு சொந்தம் அல்லவா, அவரிடத்தில் நின்று நாளை உன் பிள்ளைக்காக உன் வேண்டுதலை வை. முடிந்தால் உன் பிள்ளையையும் சந்திர பகவானை காணச் சொல். போதும். இதிலிருந்து என்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்பதனை அதன் பிறகு அவர்களாகவே வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு செயல்களை கொண்டும் புரிந்து கொள்வார்கள்.
நல்லதே நடக்கட்டும். நாளைய புதன் பகவானினுடைய அருளோடும் சந்திர பகவானினுடைய அருளோடும் உன் பிள்ளைக்கான மிகப்பெரிய உதவி, உன் பிள்ளைக்கான கல்வி, வேலை வாய்ப்பு, உன் பிள்ளைக்கான வாழ்க்கை எதிர்காலம் என்று வாழ்க்கை அமையக்கூடிய துணை என்று எல்லாவற்றிலும் சிறப்பாக எல்லாமும் மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.